மலேசியால தளபதிக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு யாரா சொன்னது? மலேசியாவோட வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய கிரௌட் இதுக்கு முன்னாடி கூடுனதுலன்னு சொல்லி இப்போ மலேசியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அங்க எல்லாரும் ஒரே ஒருத்தரை மட்டும் தான் பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம தளபதியை தான். தளபதி கச்சேரி, தளபதி திருவிழா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா பல பேரை வச்சு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட்ல வந்து அரசியல் பேசக்கூடாது, டிவிக்கே பத்தி பேசக்கூடாது, கட்சி கொடி எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு மலேசியன் கவர்மெண்ட் பல தடைகளை போட்டாங்க. நீங்க யாரா கொடியை காட்டாதீங்கன்னு சொல்றதுக்குன்னு கையில இருந்த வாட்சை வச்சு மேல ரெட்டு கீழே ரெட்டு நடுவுல எல்லோன்னு மொத்த ஸ்டேடியத்தையும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியா மாத்தி காட்டிட்டாங்க நம்ம பசங்க. ஒரு கட்டத்துல அந்த இடமே டிவிக்கு பொதுக்கூட்டமா மாறிடுச்சு. விஜய் நான் என்ட்ரி ஆன உடனே அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா இருந்த எல்லாருமே டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு அண்ணன் என்ன பண்றாரு, அதுக்கான இடம் இது கிடையாதுன்னு சொல்லி தலையை ஆடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கிரௌடே அமைதி ஆகுது. அண்ணனோட அந்த ரேம்ப் வாக்லாம் 100 நட்சத்திரங்கள் சேர்ந்து வெடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிளாஸ்ட் ஆயிருந்துச்சு. அப்படியே தளபதி கச்சேரிக்கு விஜய் ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க. இதை திரும்பி எப்படா நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்கறேன்னு சொல்ல முடியுது. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்கிறேன். கடைசியா யார் பெற்றோம் மகனோன்ற பாட்டை கோரஸா எல்லாரும் அழுதுகிட்டே பாடிட்டு இருப்பாங்க. லிட்டரலி அந்த மூமெண்ட் விஜய் அண்ணாவோட ஃபேர்வெலா நமக்கு தெரிஞ்சது. ஆனா அதை பார்த்துட்டு விஜய் அண்ணா என்ன பண்றாரு, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன், ஐம் வெரி ஸ்ட்ராங், நோ கிரை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போறாரு. இன்னும் எவ்வளவுதான் இந்த மனுஷனோட மனசு தாங்கும் அப்படின்னு தான் நமக்கு. ஜனநாயகம் படம் ரீமேக்கு பொங்கலுக்கு கேசரியை கிண்டி எடுத்துட்டு வராங்க. இந்த படம் அப்படி இப்படிதான் இருக்கும், உள்ள பூந்து அடிச்சுலாம் நினைக்கிறவங்களுக்கு எச்சினும் பயங்கரமா ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஐயா இது தளபதி படம். ஸோ உங்க மைண்ட்ல என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் ஆல் டெலிட் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு 100% என்கேஜிங்கான என்டர்டைனிங்கான ஒரு படத்தை பார்க்க வாங்க. வித் நோ டல் மூமெண்ட்ஸ். நீங்க ஆடி பாடி கொண்டாடுறது. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை ஜனவரி 4 ஜீ திரை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.